அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பஜாருக்கு வந்திருக்கோம். ஒரு 12ஆந்தேதி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது. அதுக்கு பட்டுக்கு ஜாக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்போது அம்மாவும் சட்டை துணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எதை வாங்க வந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸாரீ கலெக்ஷனுக்குள்ளே போயாச்சு. இப்போ நியூ மாடல் தீபாவளிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸாரீஸ் சூப்பராக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அம்மா நீ எடுக்கியாம்மா சேலை அப்படின்னு சொன்னாங்க. அம்மாட்ட சொல்லிட்டேன், வேண்டாம்மா பார்க்க மட்டும்தான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம எவ்வளவோ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கின ஸாரீ ஃபுல்லாக பீரோவில் தான் வச்சுருப்போம். கடையில் வாங்கிட்டு அப்படி பீரோவில் கொண்டு போய் வைக்கிறது தான். மறுநேரம் உடுத்தவே மாட்டோம். பெரும்பாலும் நான் அப்படித்தான். வீட்டில் வியர் பண்ணுறது முக்கால்வாசி நைட்டி தான். நைட்டி கூட எடுத்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸாரீ வாங்கி ஜாக்கெட் எடுத்து தைப்போம். அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட் ஒன்று லூஸ் ஆகும், இல்லைன்னா டைட் ஆகும். நம்மளுக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுள் ஃபுல்லாக நைட்டிஸ் தான். அப்படியே அம்மா இந்த ஸாரீலாம் சூப்பராக இருக்குது. எப்படின்னா ரொம்ப ஒர்க் இருக்கக்கூடாது, பார்டரில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் சேலை நல்லா குலைவாக இருக்கணும். அந்த மாதிரி சேலைனா டெய்லி வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். இந்த மாதிரி ஸாரீ நல்லாயிருக்கு, நீங்கள் எடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் வாங்குறது என்னமோ நான் பட்டுக்கு சட்டை மட்டும்தான் எடுக்க வந்திருந்தேன். அதை அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு வர வழியில் அம்மா டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. உளுந்த வடை நல்லா சூடாக போட்டிருந்தாங்க. அதுக்கு சட்னி வச்சு தந்தாங்க. நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டீயை குடிச்சிட்டு அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டில் இந்த அவிச்ச வேர்க்கடலை வச்சுருந்தாங்க. அம்மா அதை 10 ரூபாய்க்கு வாங்கி தந்திருந்தாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதே சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பட்டாணி, இந்த பல்லாரி, கேரட்டு, இந்த மாங்காய்லாம் போட்டு நறுக்கி வச்சுருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் வாங்கிட்டு வேர்க்கடலையும் வாங்கிட்டு பஸ்ஸு வருதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் பஸ் வரவே செய்யாது. நம்ம போகாத இடத்துக்கு அதிகமாக பஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம எங்கே போகிறோம் அங்கே மட்டும்தான் பஸ்ஸு வரவே மாட்டேன்ட்டு மற்ற பஸ்ஸெல்லாம் கூட்டம் இல்லாமல் வந்துச்சு. எப்போ வரும் என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே அம்மா தந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.